எதுவுமே சாப்பிட முடியல, ரொம்ப அப்செட்டா இருக்கு. Take it, Lion Date Nut Bites. Lion Date Nut Bites Energy Bar. Take it, Lion Date Nut Bites. தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய், இதயம் நல்லெண்ணெய். நேர்களே வணக்கம், இது சாணக்கியா. இன்று நம்மோடு புவிசார் அரசியல் விமர்சகர் திரு கணேஷ்குமார் இணைந்திருக்கிறார். கேட்பதுக்கு நிறைய இருக்கிறது, கேட்கலாம். வணக்கம். வணக்கம் அருண். ஜெய்ஹிந்த். சமீபத்தில் ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தானது. மத்திய கிழக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மேற்காசிய பிராந்தியத்தில் ஒரு அதிர்வுகளை ஏற்படுத்தக்கூடிய நகர்வு அப்படின்னு வர்ணிக்கப்பட்டாலும் இந்தியாவை குறிவைத்தும் இந்த நகர்வு இருக்கிறது அப்படின்னு பல வல்லுநர்கள் கணிக்கின்றனர். சவுதி அரேபியாவிற்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே நடந்துள்ள அந்த ஒப்பந்தம், இரு நாடுகள் மீதும் எந்த ஒரு நாடு தாக்குதல் நடத்தினாலும் அது இன்னொரு நாட்டின் மீது தாக்குதலாக எடுத்துக்கொள்ளப்பட்டு இரண்டு நாடுகளும் சேர்ந்து தாக்குதல் நடத்தும் அப்படின்றது தான் அந்த டிஃபென்ஸ் பேக்டுடைய சாராம்சம். அதாவது நம்ம பாகிஸ்தான் மேலே அட்டாக் பண்ணோம், அவங்களோட சோவனிட்டிக்கு ஏதாவது இஷ்யூ அப்படின்னா சவுதி அரேபியா மீதான தாக்குதலாகவே அது பார்த்து சவுதி அரேபியாவும் உள்ள வரும். சவுதி அரேபியா மீது ஏதாவது தாக்குதல் அப்படி நடந்ததுன்னா அதுக்கு பாகிஸ்தான் உள்ள வரும். அப்படின்றது போல ஒரு சகோதரத்துவமிக்க ஒரு நடவடிக்கை, நகர்வு, ஒரு ஒப்பந்தம் அப்படின்னு பாகிஸ்தானும் சவுதி அரேபியாவும் சொல்கிறாங்க. நம்மளுடைய நட்பு நாடாகவும் இருக்கிறது சவுதி அரேபியா. இப்போ நமக்கு நட்பு நாடா அப்படின்னு கேள்விக்குறி எழுந்திருக்கிறது. என்ன நடந்திருக்கிறது? சவுதி அரேபியாவுக்கும் இந்தியாவுக்குமான உறவு மேம்பட்டிருக்கு 10-11 வருஷமாக. மோடி அவர்கள் பிரதமராக பதவியேற்ற பிறகு, அதுக்கு முன்னாடி இஸ்லாமியர்கள் தாக்கப்படுவார்கள், இந்தியாவில் ரத்த ஆறு ஓடும், மோடி அவர்கள் வந்துட்டாருன்னா அவள் தான் முடிஞ்சு போச்சு, மைனாரிட்டிஸ் எல்லாமே 11 வருஷம் ஆச்சு, நல்லா தான் போயிட்டுருக்கு. இன்ஃபேக்ட் இந்தியாவுக்கும் மிடில் ஈஸ்ட்டுக்கும் முக்கியமாக இஸ்லாமிக் கண்ட்ரீஸ்க்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வந்ததே மோடி அவர்கள் வந்த பிறகு தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் கிடையாது. இன்னொரு விஷயமும் நான் சொல்கிறேன், காசாவில் இப்போ இருக்கக்கூடிய பாலஸ்தீனில் ஒரு ஹை கமிஷனரேட் ஆரம்பித்ததே வாஜ்பாய் அவர்களோட காலத்தில் முதல்ல ஒரு மினிஸ்டரியல் டெலிகேஷன் போனது மோடி அவர்கள் மாதிரியே முன்னாடி பேசப்பட்ட அத்வானி அவர்கள். ஸோ அவர் தான் முதல்ல டெலிகேஷனே போகிறார். ஸோ இவங்க யாரெல்லாம் வில்லனா சித்தரித்து யாரெல்லாம் 2 கொம்பு வாழலாம் வச்சாங்களோ அவங்க எல்லாருமே தான் நல்லவங்களாக இருந்திருக்காங்க இனி வரைக்கும் இஸ்லாமிய உலகத்துக்கு. ஸோ அப்படி தான் அதை எடுத்துக்கணும். ஸோ அதை அப்படியே விட்டுருவோம். ஸோ மோடி அவர்களுக்கும் முகமது பின் சல்மான் அவர்களுக்குமான உறவு எப்படி புட்டின் அவர்களுக்கும் மோடி அவர்களுக்கும் எப்படியோ அதே மாதிரி தான் நான் பார்க்குறேன். என்னோட பெரிய ரிலேஷன்ஷிப், பர்சனல் ரிலேஷன்ஷிப். என்னோட பெரிய அண்ணன் சொன்னார், இஸ்லாமிய உலகத்தின் கிராடல், அதாவது இஸ்லாமிய உலகம் தோற்றுவிக்கப்பட்டதே இஸ்லாமுடைய தோற்றமே எங்கே இருக்குன்னா சவுதி அரேபியாவில் மெக்கா மதீனா அந்த நகரத்தை யார் வைத்திருக்கிறார்களோ அவர் தான் இஸ்லாமிய உலகத்தை வைத்திருக்கிற மாதிரி. அப்போ சவுதி அரேபியாவுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஸ்தானம் இருக்குது. அதேமாதிரி உலகத்தில் இஸ்லாமிய மக்கள் அதிகமாக வாழக்கூடிய பகுதி அப்படின்னா இந்தோனேஷியாவுக்கு அடுத்தது இந்தியா தான். ஸோ அதிகமான இஸ்லாமிய மக்கள் வாழும் பகுதி. ஸோ இந்த ரெண்டுமே, இந்த ஈக்குவேஷன் மாறாது, இப்போதைக்கு மாறப்போகிறது இல்லை. ஸோ இது இப்படியே தான் இருக்கும். அங்கே இருக்கிற ஃப்ரீடம் விட இங்கே இருக்கிற ஃப்ரீடம் நல்லா இருக்குன்றதை நிறைய பேர் ஒத்துக்கிறாங்க. ஸோ அது இருக்கட்டும். ஸோ இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான உறவும் இந்தியாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கான உறவும் நம்ம எடுத்து பார்க்க வேண்டாம். பாகிஸ்தானுக்கும் சவுதி அரேபியாவுக்கான உறவு ரொம்ப நாளாக இப்படி தான் இருக்குது, ஒரு வித்தியாசமும் கிடையாது. இன்றைக்கி பேப்பரில் ஒரு கையெழுத்து போட்டிருக்காங்களே தவிர மற்றபடி ஏதாவது ஒரு பெரிய அசம்பாவிதம் வந்ததுனாலும் பாகிஸ்தான் பக்கம்தான் இஸ்லாமிய உலகம் முழுக்கவே நின்று இருக்கு இன்னி வரைக்கும். இது 370 மாத்திரம்தான் ஒரு பெரிய மாறுதல். சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் அதுக்கப்புறமா நிறைய மாற்றம் கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறமா 370 நிறைய மாற்றம் தெரிஞ்சுது. இப்போ காஷ்மீரில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு அரபு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் காஷ்மீரில் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணுறாங்க. காஷ்மீர் இஸ் சேஞ்சிங்ன்றதெல்லாம் கொண்டு வரதெல்லாம் இப்போ பார்க்குறோம். ஸோ இப்போ ரீசெண்டாக ஆப்ரேஷன் சிந்தூர் பேசும்போது கூட பல இஸ்லாமிய நாடுகள் இந்தியா பக்கம் தான் நின்றன, யாரும் பாகிஸ்தான் பக்கம் சப்போர்ட் பண்ணலை. ஸோ பாகிஸ்தானுக்கு கெட்ட பேர் இருக்க தான் செய்யுது. இதில் எந்த ஒரு வித்தியாசம் மாறுபாடும் இல்லை. இந்த உறவுகள் காலங்காலமாக இருக்கிறது தான். நான் சொல்கிறது பாகிஸ்தானுக்கும் சவுதி அரேபியாவுக்குமான உறவு இப்போ இன்றைக்கி நேற்று இல்லை, காலங்காலமாக இருக்குது. 1970 இதே மாதிரி ஃபண்டிங்லாம் சவுதி அரேபியா கொடுக்கும் போது அந்த ஃபண்டெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணது பாகிஸ்தான். அதன் மூலமாக பல விதத்தில் பலன் அனுபவித்தாங்க. நீங்கள் 1980 89 மாத்திரமே 3000 கிராமங்களுக்கு பேர் மாற்றம் செய்யப்பட்டது காஷ்மீர் மாநிலத்தில் மாத்திரம். நான் சொல்கிறது இந்தியா வசம் இருக்கக்கூடிய காஷ்மீர்லேயே 3000 கிராமத்துக்கு கிட்டத்தட்ட நம்ம பேர் மாற்றம் வந்ததுன்றதை நம்ம படிக்க முடியுது. அப்போ பாகிஸ்தான் வசம் இருக்கக்கூடிய காஷ்மீர், அதாவது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர், இல்லீகலி ஆக்குபைடு காஷ்மீர், அங்கே என்ன நடந்திருக்கும் நீங்களே பார்த்துக்கோங்க. ஸோ கொடுத்த பணத்தை வேறு யாருமே மிஸ்யூஸ் பண்ணிவிட்டு டெவலப்மெண்ட்டு கொடுத்தா மதராசா கட்டுறதெல்லாம் அவங்க பண்ணியிருக்காங்க, புதுசெல்லாம் கிடையாது. ஸோ இது காலங்காலமாக இருக்கிறது தான். எம்இஏவோடைய ப்ரெஸ் ரிலீஸ் பார்த்திங்கனாலும் அதை தான் சொல்லுது.
இது காலங்காலமாக அவங்க 2 பேருக்கு இருக்கிற உறவு தான், ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை, நாங்கள் இதை மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ வி வில் சி வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படின்றத MEA தெளிவாக சொல்லிருச்சு. இதில் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. ஆனால் நான் வந்து இதை வந்து இந்தியாவுக்கு எதிராக அப்படின்றது வந்து இல்லவே இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனால் இது முக்கியமாக டார்கெட் பண்ணப்படுவது இஸ்ரேல் தான். இஸ்ரேலுக்கு பயம். இஸ்ரேலை பார்த்து மத்திய கிழக்கு நாடுகளும் சரி, முக்கியமாக பாகிஸ்தான் பயப்படுது. ஸோ பாகிஸ்தான் வந்து இப்போ இந்தியா கிட்ட அடி வாங்கியாச்சு, அடுத்தது இஸ்ரேல் கிட்டேருந்து அடி வாங்கினாங்கன்னா இந்த ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆப்ரேஷன் அப்படிங்கிறது இருக்கிறதா வேணாமா அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடும். அதுவும் இல்லாமல் இது வரைக்கும் அந்த OIC அந்த நாடுகள் எந்த ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டும் பண்ணலை. கதாஃபி டேரெக்டாகவே சொல்லிட்டு போகிறத நம்ம பார்க்க முடியுது. அடுத்தது என்ன தான் டார்கெட் பண்ணுவாங்கன்னு சொல்லி அதே மாதிரி டார்கெட் பண்ணி கதாஃபியோடைய கதையை முடித்தாங்க. அப்போவும் OICயில் இருக்கிற கண்ட்ரிஸ் எல்லாமே சைலண்ட்டாக தான் இருந்தது. கல்ஃப் கோஆப்ரேஷன் கண்ட்ரிஸ் சும்மா தான் இருந்தது, யாரும் எதுவும் பேசவே இல்லை. ஸோ இப்போ வந்து இந்த இஸ்லாமிய நாடுகளுடைய கூட்டமைப்புக்குள்ளே ஒரு சலசலப்பு என்னென்னா, எவனாலும் அடிப்பான்னா நம்ம எல்லாம் ஒன்றா இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்ற ஒரு கேள்வி எழுது. இதற்கு ஒரு பதில் அளித்தே ஆக வேண்டும்ன்றது இஸ்லாமிய நாடுகளுக்கு ஒரு பெரிய அழுத்தம், நிர்பந்தம். அந்த நிர்பந்தத்தில் பாகிஸ்தானுக்கு கண்டிப்பாக ஈரான் சப்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா இவங்க ஃபுல்லாக சுன்னி மெஜாரிட்டி கண்ட்ரி, அவங்க ஷியா மெஜாரிட்டி கண்ட்ரி. ஸோ அப்போ ஒரே வழி வந்து ஒரு பெரிய மெஜாரிட்டி, அதாவது பெரிய கண்ட்ரி வந்து சப்போர்ட் பண்ணணும்னா அது சுன்னி மெஜாரிட்டி இருக்க கண்ட்ரி, பெரிய கண்ட்ரி பர்ஷியன் கல்ஃபில் இந்த பக்கம் 2 பக்கமும் பார்த்தீங்கன்னா ஒன்று ஈரானாக இருக்கணும், இல்லை சவுதி அரேபியா இருக்கணும். ஸோ நேச்சுரலி இட் சவுதி அரேபியா இஸ் கோயிங் டு லைக் ஹாவ் எ வேர்ட் வித் பாகிஸ்தான், அவ்வளோதான். இதில் இப்போ இந்தியா மீது ஒரு தாக்குதல் திரும்பி வந்து பாகிஸ்தான் செய்யுது அப்படின்னா, அப்போ இந்தியா பாகிஸ்தான் மீது ஒரு பதிலடி கொடுத்ததுன்னா அப்போ சவுதி அரேபியா வருவாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 99.99% வரமாட்டாங்க. ஆனால் இதே இஸ்ரேல் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக சவுதி அரேபியா வருவாங்க. ஏன்னா அந்த பிராந்தியத்தில் அவங்க பெரிய ஆள், லார்ஜர் கண்ட்ரி. ஈவன் இஃப் யூ, அதாவது இவங்க எல்லாருமே வசால் ஸ்டேட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட நம்பர் 2லேயே நான் தான் நம்பர் 1 அப்படின்னு சொல்கிற கண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா. ஏன்னா அவன் தான் பெரிய கண்ட்ரி, ஆயில் ரிச் கண்ட்ரி, பணமும் நிறைய இருக்குது. இஸ்ரேல் வந்து கம்மியாக சின்ன கண்ட்ரி, பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி கூட கிடையாது. ஸோ இப்படி இருந்தாலும் அமெரிக்காவே கண்ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்றதுனால நீ என்ன கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்காத, வாலாட்டாத அப்படின்ற மாதிரி தட்டி வைக்கிறதுக்கு ஒரு ஏதாவது வேணும். பாகிஸ்தான் ஏன் அப்படின்னா, இப்போ சவுதி அரேபியாவும் வேறு யாராவது, இப்போ ஈரான் மீது தாக்குதல் செஞ்சாங்க. யார்? அமெரிக்கா தாக்குதல், இஸ்ரேலை தாக்குதல் பண்ணாங்க. ஈரான் மீது முதல்ல தாக்குதல் பண்ணது அவங்க தான் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் ஃபஸ்ட்டு உடச்சாங்க. அதுக்கப்புறம் அந்த B-2 வந்து 20 மணி நேரம் பறக்க வச்சு சும்மா சீன்லாம் காமிச்சு ஒரு நானும் பறக்கிறேன் பறந்துட்டு ஒரு பாம்பு போட்டு அதுவும் அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நவுத்திட்டான்னு சொல்கிறாங்க. இந்த கோவம், இந்த ஆத்திரம், இந்த ஷோ கேஸு இதெல்லாம் வந்து ஏன் வந்து அந்த சமயத்தில் பண்ணல அப்படின்னா அதுக்கான அவசியம் இல்லை. ஏன்னா ஈரான் வந்து வேண்டப்பட்ட விரோதி அவங்களுக்கு. ஈரானும் இஸ்லாமிய நாடு தான், ஆனால் ஷியா மெஜாரிட்டி கண்ட்ரி. இந்த ஷியா கிரசண்ட்டுக்கும் சுன்னி கிரசண்ட்டுக்கும் உள்ள சண்டை வந்து ரொம்ப நாளாக நடந்துகிட்டு தான் இருக்குது. ஸோ ஈரானை வந்து தாக்குனாலும் அவங்க பெருசாக எதுவும் கேட்க மாட்டாங்க. ஈரான் வந்து இப்போ இந்த வாட்டி ரொம்ப பெரிய ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. நீ என்ன அடிச்சுட்டாங்க, இப்போ கத்தார் ஆரம்பித்தாங்க. ஈரானே கத்தார் அடிச்சிட்டாங்க. இப்போ கத்தார் வந்து எல்லார்கிட்ட தான் அடி வாங்கின நாடாயிடுச்சு. ஸோ அவங்களும் வந்து சாவரின் நேஷன்றதுனால அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்குது, இப்போ ஏதாவது பண்ணாதானே அப்படின்ற மாதிரி. ஸோ எல்லாருக்கும் ஒரு அமிக்கபிளாக ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒரு விஷயத்தை வெளியில் காமிக்கிறதுக்காகவாவது ஒரு அலையன்ஸ் இருக்கணும்னு. இதில் ஏன் பாகிஸ்தான் அப்படின்னா, பாகிஸ்தான் இஸ் ஏ நியூக்ளியர் ஸ்டேட். அந்த நியூக்ளியர் வெப்பன்ஸ் எல்லாம் எப்படி வந்ததுன்றதை அப்புறமா போகலாம். அது வந்து ஆராய்ச்சிக்கு உட்பட வேண்டியது, அது வந்து விமர்சனத்துக்கும் உள்ளாக்கப்பட வேண்டியது. அப்படி தான் நான் பார்க்குறேன். ஏன்னா 16 நாள்லாம் எவனும் குண்டெல்லாம் செய்ய முடியாது. அதுலேயும் பண்ணி வச்சுட்டு பாகிஸ்தான் வந்து சும்மா இருந்தாங்கன்னு சொல்கிறதெல்லாம் வந்து சான்ஸே இல்லை. அதுவும் இல்லாமல் பாகிஸ்தான் ஒரு வேளை அணு ஆயுத சோதனை முன்னாடியே பண்ணியிருந்தாலும் அமெரிக்கா இப்போ இந்தியா அளவுக்கு, நான் சொல்கிறது 1998 மே மாதம் 12ஆம் தேதி இந்தியா மீது எப்படி ஒரு அறிக்கை வந்ததோ அது மாதிரி பாகிஸ்தான் மேலே அறிக்கை வரவே வராது. ஏன்னா அவங்க விலை கொடுத்து வாங்கிட்டாங்க. 1948 வாங்கிட்டாங்க. 98 இருந்தாலும் அதே தான். ஆனால் 16 நாளில் அவங்க டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த வெப்பன் யாருதுன்ற கேள்வியை நம்ம ரொம்ப நாளாக வச்சுட்ருக்கோம். அது அணு ஆயுத சோதனை 16 நாளுக்குள்ளே எப்படி செய்ய முடியும்? செஞ்சதுக்கு மேற்கத்திய நாடுகள், மேற்கத்திய உலகம் என்ன பண்ணுச்சு? இந்தியா வந்து எந்த நாடு மீதும் அணு ஆயுதம் தாக்குவேன்னு சொல்லி இது வரைக்கும் சொன்னதே இல்லை. நான் வந்து அட்டாக் ஃபஸ்ட்டுன்ற ஒரு பாலிசியே கிடையாது. நான் எந்த ஒரு கண்ட்ரி மேலும் முதல்ல தாக்குதல் பண்ணவே மாட்டேன். எந்த ஒரு தாக்குதல் இருந்தாலும் இந்தியா இன்ஃபேக்ட் லைக் நம்மளை அட்டாக் பண்ண பிறகு கூட அடிக்கலாமா வேணாமான்னு யோசித்து உள்ளுக்குள்ளே இருக்க எதிர்கட்சியெல்லாம் வந்து வானான்னு சொன்னால் நிறுத்துற மாதிரி இருக்கிற நாடு தான். ஸோ அப்படி இருக்கிற நாட்டுக்கிட்ட அணு ஆயுதம் இருக்கிறதுக்கு அவ்வளோ கண்டனம் தெரிவித்த மேற்கத்திய உலகம் பாகிஸ்தான் 28ஆம் தேதி 29ஆம் தேதி அணு ஆயுதம் சோதனை செய்து மே மாதம் 1998 ஒரு மேற்கத்திய நாடுக்குள்ளே ஒரு வாயை திறக்கலை. இன்னொரு விஷயம் பார்க்கணும் என்னென்னா, இப்போ கூட அசீம் முனீர் இந்தியா மீது அணு ஆயுதத்தை பிரயோகம் பண்ணுவேன்னு சொல்கிறார்.
இதுக்கும் அமெரிக்கா மண்ணில் ஒருத்தர் கூட வாயை திறந்து பேசல, ஒருத்தனு கூட திராணியில் முதுகெலும்பு இல்லை. அப்படி தான் நான் சொல்லுவேன் மேற்கத்திய நாடுகளை பற்றி. ஒருத்தனு கூட அந்த தென்னாட்டு ஒருத்தன் பேசிட்டு போகிறான், ஒரு ஆர்மி ஆஃபீஸர் மாதிரி பேசுகிற பேச்சே இல்லை. அது வந்து ஒரு தேர்ட் ரேட்டட் டெரரிஸ்ட் கேம்போடைய ஒரு தேர்ட் ரேட்டட் லீடரோ எவனோ ஒருத்தர் இருக்க மாதிரி பேசுகிற அணு ஆயுதம் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் மிகப்பெரிய ஜனநாயக நாடு, உலகத்தில் மிகப்பெரிய ஜனத்தொகை கொண்ட நாட்டின் மீது அணு ஆயுதம் வீசுவேன்னு ஒரு ஆள் பேசுகிறான்னா இவங்கெல்லாம் மூடின்னு தானே இருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு வந்து என்ன பதில் சொல்ல போகிறாங்க? இதெல்லாம் இருக்கும் போது இப்போ இந்த அணு ஆயுதம் பாகிஸ்தானில் இருக்கிறது சேஃபாக இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ இது சவுதி அரேபியாவுக்கும் போகுது. அதுதான் இருக்கும், வேறு எதுவும் நியூக்ளியர் கவர் இல்லை. இன்ஃபேக்ட் வந்து பாகிஸ்தானில் இருக்கிறது வேஸ்ட்டு. ஏன்னா பாகிஸ்தானால் அதாவது உங்ககிட்ட ஒரு பொருள் கொடுத்தா அந்த பொருளை கூட உன்னால் வச்சுக்க துப்பு இல்லை அப்படின்றது தான் நான் பார்க்குறேன். என்னென்னா பாகிஸ்தான் ஜென்ரலாக ஒரு நாடை நடத்தவே துப்பு கெட்ட நாடு. தலைவர்களுக்கு ஒரு ஆட்சியை கூட முழுசாக முடிக்கவே துப்பு கிடையாது. சரி, இராணுவத்தையாவது கண்ட்ரோல் வச்சுக்க முடியுமா? இராணுவ கண்ட்ரோல் வச்சுக்க முடியாது. சரி, இராணுவத்துக்கு மக்களை கண்ட்ரோல் வச்சுக்க முடியுமான்னு முடியாது. ஏன்னா இம்ரான் கானுடைய கட்சி ஆளுங்களை இவங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல. இம்ரான் கான் ஜெயிலில் இருந்து அறிக்கை விடுறாரு, எல்லாத்தையும் முடிச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ நாடு மக்களும் ஃபெயிலு, ஆர்மி ஃபெயிலு, அரசியல்வாதிங்க ஃபெயிலு, ஜுடிஷியரி ஃபெயிலு. இப்படி ஒரு ஃபெயில்டு ஸ்டேட்டு வாசி வில் பி ஃபெயில்டு ஸ்டேட்டு. இப்படிப்பட்ட ஃபெயில்டு ஸ்டேட்டுக்கிட்ட நியூக்ளியர் வெப்பன் இருக்கிறத மேற்கத்திய நாடுகள் ஒத்துக்கிறாங்களா? அப்போ இந்த அணு ஆயுதம் சப்போஸ் பாகிஸ்தானை வந்து ஒரு அடி அடிக்கிறோம் நம்ம, உள்ளுக்குள்ளே நாடு ஊந்துருச்சு. ஸோ இந்தியா போய் உள்ளேருந்து எடுத்துன்னு வரதுக்குள்ளே, இல்லை அமெரிக்கா உள்ளே வந்து எடுத்துன்னு வரதுக்குள்ளே ஏதோ ஒரு தீவிரவாத குழு உள்ளே போய் எல்லாத்தையும் எடுத்துக்கிச்சுன்னு வச்சுக்கோங்க, அது எங்கே இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன், 2022-23 வாக்கில் பாகிஸ்தானிலிருந்து லண்டன் சென்ற ஒரு பேக்கேஜ் அதை இன்டர்செப்ட் பண்ணுறாங்க லண்டன் ஹீத்ரோவில், அந்த ஏர்போர்ட்டில் சிவிலியன் கிராஃப்டில் அந்த கார்கோவில். அதுக்குள்ளே யுரானியம் இருந்தது அப்படின்னு ஐஏஇஏக்கு கொடுக்குறாங்க, இன்டர்நேஷ்னல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சிக்கு கொடுக்குறாங்க. இந்த மாதிரி யுரானியம் இருக்குன்னு. இது எங்கேருந்துடா வந்ததுன்னு பார்த்தா பாகிஸ்தான்லேருந்து வந்தது. ஸோ பாகிஸ்தான் அப்போ ரொம்ப மிகப்பெரிய ஒரு பலவீனமான கண்டிஷனில் இருந்தது. நான் சொல்கிறது எக்கனாமிக்கலாக எப்போ இருந்தாங்கன்னு கேட்காதீங்க, எப்போவுமே கிடையாது. அப்போ ரொம்ப எக்கனாமிக்கல் வீக்காக இருந்தது. எதை வேணால் விற்று தின்னலாம். இவங்க சொல்லும் போது எப்படி சொல்லுவாங்கன்னா, நான் மண்ணை தின்னாலும் அணு ஆயுதம் செய்வேன். ஆனால் உங்கள் ஊரில் இருந்து யுரானியமு கிலோ கணக்கில் லண்டனில் இன்டர்செப்ட் பண்ணி எடுத்தாங்க. ஸோ அப்போவே நம்ம பார்த்து சொல்லிட்டு இருந்தேன்னா, இந்த நாடு விழுந்ததுன்னா, இந்த நாட்டுக்குள்ளே இருக்கிற அணு ஆயுதம் ஏதாவது ஒரு தீவிரவாத கும்பலுக்குள்ளே போயிடுச்சுன்னா அது நம்மளுக்கு எந்த அளவுக்கு த்ரெட்டோ அது உலகத்தில் இருக்க எந்த நாட்டுக்கு வேணால் த்ரெட்டு. இது இந்தியாவுக்கு மாத்திரம் த்ரெட்டு கிடையாது. ஏன்னா அவன் வந்து ஒரு மார்க்கெட்டில் எதுவுமே விற்றுட்டு போயிட்டான்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த வாங்கினதே பிளாக் மார்க்கெட்டில் வாங்கினாதான் காமிப்பாங்க. ஆனால் அது யார் கொடுத்தான்றது கடைசி வரைக்கும் பேச மாட்டாங்க. பிளாக் மார்க்கெட்டில் ஏக்யூ கான் அந்த ஆள் தான் இதை செஞ்சது. ஏக்யூ கான் வாஸ் இன்ஜினியர் எங்கள் யூரோப்பில். எல்லா ப்ளூ பிரிண்ட்டு எல்லாத்தையும் 3D எடுத்துன்னு வந்து இங்கே வச்சுட்டு நான் பண்ணுறேன்னு சொல்லி பண்ணி இதமோ வந்து லோக்கலில் கெமிஸ்ட்ரி லேபில் பண்ணுற மாதிரி பண்ணி காமிச்சேன்னு சொல்லி அப்படி தான் காமிக்கிறாங்க. சரி, வாங்கினது வந்து ப்ரொக்யூர்மெண்ட்டு பிளாக் மார்க்கெட்டில் வாங்கினேன் அப்படின்னு சொன்னாலும் இப்போ பிளாக் மார்க்கெட்லேயே இதை விற்றுருங்களே. ஸோ இது வேறு ஒருத்தங்கையில் போச்சுன்னா அது உலகத்தில் இருக்க எந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் அது ஒரு அச்சுறுத்தல். ஸோ இது அட்லீஸ்ட் வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இப்போது புரிஞ்சுக்கிறாங்க. அப்படின்னா பாகிஸ்தான்கிட்ட இந்த டேரெக்டாக வாங்கினா இவ்வளோ நாள் கொடுத்து வச்சது யாருன்ற கேள்வி வரும். ஸோ ஏன்டா கொடுத்தன்ற கேள்வியும் வரும். அது யாருக்காக வச்சுருந்த கேள்வியும் வரும். ஏன்னா இந்த கிரானா ஹில்ஸை பற்றி நிறைய ஸ்பெக்குலேஷன் வந்தது, நம்மளே நிறைய பேசியிருக்கோம் வீடியோ. ஸோ அப்போ நம்ம வந்து இந்திய அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதை தான் நம்ம பேசுவோம். அதுக்கு மேலே எதுவும் பேச வேண்டாம். அங்கே இருந்ததுன்னு தெரிஞ்சுன்னா எனக்கு தெரியாது, அது நம்மளுக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவோம். அதனால் அது அப்படியே இருக்கட்டும். ஸோ அப்போ அங்கே யார் வச்சா, யாருக்காக வச்சது அப்படின்ற கேள்வி தான் இப்போது நம்ம எடுக்கணும். சரி, அந்த மாதிரி இருக்குன்னா இப்போ மூவ் பண்ணலாம் அப்படின்னா எங்கே மூவ் பண்ணலாம்? ஸோ வேறு எந்த இடம் தான் சவுதியாக இருக்கலாம். அப்படி தான் என்னுடைய பார்வையை நான் வைக்கிறேன். அதாவது இதை நம்ம எக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இது சவுதி அரேபியாவுக்காக பண்ணதான்னு தெரியல, ஆனால் அமெரிக்காவுக்காக பண்ணப்பட்டதாக இருக்கலாம். அப்படி மேற்கு உலகத்துக்காக பண்ணப்பட்டது. எதுக்கு நீங்கள் அமெரிக்கா மாத்திரம் இது வரைக்கும் தனியாக அமெரிக்கா தான் போனாங்களா? எதுக்கு பண்ணுற தப்பெல்லாம் நம்ம சேர்ந்து பண்ணிவிட்டு ஒருத்தனை மாத்திரம் எதுக்கு சொல்கிறீங்க? 1949 அப்புறமா எந்த ஒரு போரையும், அது ஈராக் உட்பட சிரியா உட்பட எந்த ஒரு போரையும் அமெரிக்கா தனியாக செய்யவில்லை. கும்பலாக போய் தான் கும்பலாக சுற்றுவோம், அப்புறமா அடி வாங்கின்னு வெளில போயிடுவோம். இது வியட்நாமில் ஆப்கானிஸ்தானில் எப்படி எல்லாத்தையும் போட்டு போயிடுவோம். அந்த மாதிரி தான். ஸோ அப்போ கம்ப்ளீட்டாக முடித்தோன்னா அந்த இடத்துல திருப்பி அமைதி திரும்பிடும். அது வரக்கூடாது. ஸோ நீ அப்படியே ஆக்ஷன் கடை அப்படின்றத விட்டுருவாங்க. ஸோ ஆக மொத்தத்தில் இது பாகிஸ்தானிலும் இருந்து சில இராணுவ தளவாடங்களை பெர்ஷியன் வளைகுடா பகுதியில் மாற்றுவதற்கான இந்த ஒரு அரேஞ்ச்மெண்ட்டாக கூட நான் இதை நான் பார்க்குறேன். இது வந்து அப்படி இருக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகே, இதை வந்து இந்தியாவுக்கான த்ரெட் எப்படி இங்கே வந்து நிற்குது அப்படின்னா, நம்ம ஆப்ரேஷன் சிந்தூர் இன்னும் நம்ம வந்து பாஸில் தான் வச்சுருக்கோம்.
நம்ம வந்து இன்னும் ப்ரொபேஷனில் தான் வச்சிருக்கணும். ராஜ்நாத் சிங் இன்னும் ஒரு படி மேலே போகிறார். எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்க தான் வந்திருக்கோம், எல்லாம் பார்த்த உடனே திரும்பி போகிறோம் அப்படின்ற சென்ஸில் அவர் வந்து சொல்கிறார். கொச்சியில் இதில் INS விக்ராந்தில் இருந்துட்டு அதை வந்து ஓப்பனாகவே சொல்கிறார். இது வந்து இந்த சவுதி அரேபியாவோட இந்த பேக்ட், இது சவுதி அரேபியாவுக்கும் மேற்கத்திய உலகத்துக்குமான லிங்க் என்னன்னு நமக்கு தெரியும். அப்படி பார்க்கும்போது ஒரு நேட்டோவோட எக்ஸ்டென்ஷனோ இல்லை முஸ்லீம் வேர்ல்டோடைய நேட்டோ அப்படின்னு சொல்லலாமா, இல்லை நேட்டோவோட சம் கைண்ட் ஆஃப் ஃபார்ம் அப்படின்ற மாதிரி நேட்டோ ரூபத்தில் இல்லது நேட்டோ ஃபார்மேஷனில் புதிய அமைப்பு ஒன்று வருகிறது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா? பேர் வேணால் மாற்றலாம், டோர் ஸ்டெப்ஸில், இந்தியாவோட டோர் ஸ்டெப்ஸில் பேரை வேணால் மாற்றலாம். ஆனால் இது வந்து முஸ்லீம் லீக், இஸ்லாமிய உலகத்தின் ஒரு நேட்டோ அப்படின்றது வந்து 2015 நினைக்கிறேன். இட் வாஸ் இன்டர்நேஷ்னல் முஸ்லீம் கோஆலிஷன், அதாவது ஆன்டி டெரர் கவுண்டர் டெரரிசம் கோஆலிஷன், அதாவது அந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் 2015 இவங்க வந்து ஒரு கன்சீவ் பண்ணாங்க ஒரு ஐடியா. ஸோ இப்போ என்னென்னா இஸ்லாமிய உலகத்திற்குன்னு ஒரு கூட்டமைப்பு வேணும், மிலிட்ரி கூட்டமைப்பு வேணும். நம்ம OICன்றது ஆர்கனைசேஷன் ஆஃப் இஸ்லாமிக் கோஆப்ரேஷன் வச்சுருக்கோம். இராணுவத்துக்கு கூட்டமைப்பு வேணும். முதல்ல இவங்க எல்லாருமே ஒத்துமையாக இருக்காங்களா, ஒத்துமையாக இருக்க முடியுமான்னு முதல்ல பாருங்கள். இது வருமா வராதான்றது அப்புறமா போகலாம். 2015 இதோட ஐடியா தே ஹேட் த சீடு. நான் சொல்கிறது 2015 வாக்கில் த கோஆலிஷன் வாஸ் தேர். ஆர்கனைசேஷனாக ஃபார்ம் ஆகல, ஆனால் கோஆலிஷனாக இருக்குது. நேட்டோ மாதிரி நீங்கள் ஆறீங்க அப்படின்னா முதல்ல நேட்டோ கண்ட்ரியில் இருக்கிற ஒத்துமை உங்களுக்கு இருக்கா? அது இல்லை. ரெண்டாவது, உங்கள் ஊருக்காரரு, அதாவது நேட்டோவிலேயே ஒருத்தர் இருக்கிறார், குரூப்பில் டூப்பு, எல்லா குரூப்லேயும் இருப்பார். நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான், துருக்கி தான், எல்லா குரூப்லேயும் இருப்பான், எந்த பக்கமும் மியூச்சுவல் ஃப்ரெண்டில் இருப்பான். அந்த மாதிரி எந்த ப்ரொஃபைல் தன்னாலும் மியூச்சுவல் ஃப்ரெண்டில் நீ தான்டா இருக்கேன்டா அந்த மாதிரி. ஸோ துர்க்கியே இஸ் தேர் இன் நேட்டோ. பாகிஸ்தான் மேஜர் நான் நேட்டோ அலை. இவங்க 2 பேர் தான் சொல்கிறாங்க நம்ம வந்து நேட்டோ மாதிரி ஒன்று ஆரம்பிப்போன்னு. ஏன்னா அடுத்தது இவங்க தான் அடி வாங்க போகிறாங்க இஸ்ரேல் கிட்டேருந்து. ஏன்னா இஸ்ரேல் சொன்ன வார்த்தைகள் ரொம்ப சிறப்பாக சொன்னது என்னென்னா, கத்தாரில் இருக்கிற தீவிரவாதிகளை நான் எலிமினேட் செய்து விட்டோம். ஒசாமா பின் லாடனை அமெரிக்கா எப்படி தட்டி தூக்கியதோ அதே ஆப்ரேஷனை தான் நாங்கள் இங்கே பண்ணியிருக்கோம், எங்களை மட்டும் தனியாக சொல்லாதீங்க. இன்னொரு விஷயமும் சொல்கிறாங்க, ஒசாமா பின் லாடனை பாகிஸ்தானில் தான் அமெரிக்கா வச்சு தூக்குச்சு, வேற ஒரு நாடு. ஓகேவா? நேட்டோ பேஸுக்கு பக்கத்தில் 10 அடி செவுறு வச்சு ஒரு பில்டிங்கு, அந்த பில்டிங்கில் நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஒரு ஆள் உட்காந்துருக்கான். இது பாகிஸ்தானுக்கு தெரியாது. ஓகே, இந்த தமிழ் படம்ல சொல்ற மாதிரி தான். எங்க இருக்கு? அதான் சொல்றேன், இங்கே தானே இருக்கு, பாகிஸ்தான்ல தான் இருக்கு, இந்தியாவோட எல்லை பக்கத்துல. அதான் சொல்றேன், பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய ஒரு பேஸ் பக்கத்துல, ஏர் பேஸ் பக்கத்துல தான் அந்த ஆளு வாழ்ந்தாரு அப்படின்றது. ஆமா, ஏர் பேஸ் பக்கத்துல, அமெரிக்கன் ஏர் பேஸ் பக்கத்துல நேட்டோ பேஸ் தான் சொல்றேன். 20 அடி உயர, 10 அடின்னு வச்சுப்போம், 20 அடியில 10 அடி உயரத்துல ஒருத்தன் காம்பவுண்ட் கட்டுறான்னா ஏன் கட்டுறான்னு ஒரு கேள்வியாவது வரணும். அதுலயும் ஊர்ல பணமே கிடையாது, சாப்பிட்றதுக்கு சாதம் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்போ ஒருத்தன் வந்து அந்த மாதிரி பில்டிங் கட்டுறான்னா ஏன்னு தெரியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நாட்டை உள்ளே பூந்து அடித்து தூக்கிட்டு போய் போட்டாச்சு. அமெரிக்கா அப்படின்ற ஒரு சாவரின் கண்ட்ரி, பாகிஸ்தான் ஒரு சாவரின் கண்ட்ரிக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஒரு தீவிரவாத தலைவனை எலிமினேட் பண்ணால் எல்லா நாடும் வாயை மூட்டு கவனிந்து. இப்போ இஸ்ரேல் வந்து கத்தாரில் அதே வேலையை தான் செஞ்சாங்க, எந்த வித்தியாசமும் கிடையாது. இப்போ இஸ்ரேல் மீது மாத்திரம் ஏன் நீங்கள் பேசுகிறீங்கன்ற கேள்வியை தான் வைக்கிறாங்க. அப்போ சவுதி அரேபியா அமெரிக்காவை கண்டிக்குமா? இன்னொன்று சொல்லட்டுமா, சவுதி அரேபியாவுடைய குடிமகன் தான் ஒசாமா பின் லாடன். சவுதி அரேபியாவால் பிறப்பால் சவுதி அரேபிய பிரஜை. 19 ஹைஜாக்கர்ஸ் இதில் 9/11 அட்டாக்கில் 19 ஹைஜாக்கர்ஸு, அதில் 11 ஹைஜாக்கர்ஸ் வந்து சவுதி அரேபியாவுடைய குடிமகன்கள்னு தெரிஞ்ச பிறகும் 2 பேர் எதாவது பேசினாங்களா? எதுவும் கிடையாது. ஸோ அப்போல்லாம் விட்டுட்டு இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து இஸ்ரேல் மீது ஒரு கடும் கண்டனம், இதே வேலையை தானே அவங்க எல்லா ஊர்லேயும் செஞ்சிட்ருக்காங்க. வார் ஆன் டெரர்னு எத்தனை கண்ட்ரி காலி பண்ணாங்க. ஸோ அங்கெல்லாம் யாருமே பேச முடியல. ஸோ இப்போ அமெரிக்காவுக்கும் அதே தான் இஸ்ரேல் பதில் சொல்லியிருக்கு. நீங்கள் பண்ணதுக்கும் நான் பண்ணதுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. நீங்கள் எங்களை கண்டிச்சிங்கன்னா நீங்கள் உங்களே கண்டிச்சிக்கோங்கன்னு ஒரு மிரரை வச்சு காமிச்சிட்டாங்க. ஸோ இப்போ அமெரிக்காவால் வாயை திறந்து பேசவே முடியல, வாயை முட்டு கம்முன்னு உட்காந்துருக்காங்க. ஸோ இப்போ அடுத்த ஒரு கட்டம் மேலே போய் இஸ்ரேல் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி யாரெல்லாம் தீவிரவாதிகளை தஞ்சம் கொடுத்து அடைக்கலம் கொடுத்து வளர்க்குறார்களோ அந்த நாடுகள் மீது நாங்கள் தாக்குதல் செய்வோம். அது எந்த நாடாக வேணா இருக்கலாம், அதில் பாகிஸ்தானும் இருக்கும், துருக்கி இருக்கும், டேரக்டாகவே சொல்கிறாங்க, மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு பயந்து தான் பாகிஸ்தானும் துருக்கியும் சேர்ந்து, எப்பா நம்மலாம் ஒன்றா சேர்ந்துருக்கோம், நம்மளாம் இஸ்லாமிய நாடு, இப்போ மாத்திரம் இஸ்லாமிய நாடு. இவன் மேஜர் நான் நேட்டோ வேலையாக இருக்கான், அவர் மேஜர் நேட்டோவே இருக்கார், இஸ்லாமிக் லீகில் இருப்பார், நேட்டோவில் இருப்பார், ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருப்பார், இதில் பிரிக்ஸ்லேயும் வருவார், எஸ்சியில் கூட சேர்ந்துக்குவார். ஸோ எங்கே வேணா இருப்பார் அவர். ஓகேவா? கெட்டப் மாற்றினா அவர் அங்கே இருப்பார். ஸோ இவங்க 2 பேருக்கு பயம் என்னென்னா, அடுத்தது நம்ம தான் லிஸ்ட்டில் இருக்கோம், அடி வாங்கினா நல்லா இருக்காதுன்றதுக்காக இப்போ இந்த அரேஞ்ச்மெண்ட்டு பண்ணிகிட்டு இருக்காங்க.
இதில் இந்த பிரச்சனைக்கு உட்பட்ட பகுதியை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, இஸ்ரேலில் ஆரம்பித்து இந்தியாவில் முடிய நடுவில் இருக்கிற இடத்துல தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது. கரெக்டாக அந்த பக்கம் இருந்ததெல்லாம் முடிச்சு விட்டாச்சு ஆல்ரெடி. லிபியாவில் ஒன்றும் கிடையாது இப்போ. ஏன்னா பாதி, அதாவது ஒரு கதாஃபி வந்து நம்ம நிறைய விமர்சனம் வச்சாலும் அந்த ஊரோடைய ஒரு நல்ல ஆட்சியாளர்னு அந்த ஊர் மக்கள் பார்க்கும்போது நான்லாம் பேசக்கூடாது அதை பற்றி. ஆனால் அந்த நாட்டை காலி பண்ணி அந்த நாடு ஒன்றுமே இல்லாமல் ஆக்கி விட்டாங்க. ஸோ அல்ஜீரியா அதெல்லாம் நம்ம இப்போ ஒன்றுமே அங்கே இருந்தெல்லாம் பிரச்சனை கிடையாது. இப்போ பிரச்சனைன்னு உங்களுக்கு வருது அப்படின்னா எங்கே வருது? யமனில் வருது. ஸோ இந்த பெர்ஷியன் வளைகுடா பகுதியில் வருது, அதுக்கு மேலே வருது சைடில். இங்கே தான் பிரச்சனை. முக்கியமாக பாகிஸ்தானில் முடியுதுன்னு வச்சுப்போம். ஸோ இஸ்ரேலில் ஆரம்பித்து இந்தியாவுக்கு உட்பட்ட பிரதேசங்களில் தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரஷ்யாவில் கிழக்கு ஈஸ்டர்ன் பிளாக் ஆஃப் இது யூரோப்பியன் யூனியனில் பிரச்சனை இருக்குது. இப்போ அந்த சைடில் இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. மேற்கு உலகம் அங்கேயும் ஃபெயில் ஆகிட்டு இருக்குது, இங்கேயும் ஃபெயில் ஆகுதுன்னா அப்போ என்ன பண்ணுறது? நம்மளே காப்பாற்றிக்கணும் அப்படின்னு இப்போ தான் தோணுது. ஆனால் இவங்களால தனியாக வந்து பண்ண முடியுமா அப்படின்ற கேள்விக்கு இல்லை அப்படின்றத என்னோட பதிலாக இருக்கும். ஏன்னா இவங்களால தனியாக ஒரு பிளாக்காக ஃபார்ம் பண்ண பிளாக்காக இருக்கலாம், ஆனால் இவங்களால வந்து நேட்டோ மாதிரி பண்ண முடியுமான கஷ்டம். இல்லை, இந்தியா வந்து இப்போ ஆப்ரேஷன் சிந்தூரை ரெஸ்யூம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்தியா வந்து பாஸில் தான் வச்சுருக்கோம். என்றைக்கா ஒரு நாள் ஆரம்பிக்க போகிறன்றது தெரிந்த விஷயம். எப்போன்றது தான் தெரியல. மேபி அவன் இன்னொரு தப்பு செஞ்சான்னா அன்றைக்கி நம்ம வச்சு செய்யலான்றதுக்காக கூட காத்துட்ருக்கலாம். அதனால நம்ம புதுசாக ஆரம்பிக்க வேண்டியதில்லை, இப்போ பாஸில் இருக்கலான்றதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அப்படி இருக்க பாகிஸ்தானுடைய மிஸ்அட்வென்ச்சர் என்றைக்காவது ஒரு நாள் நடக்குது. அதற்கு நம்ம பதிலடி கொடுப்பதற்காக ஒரு ஆப்ரேஷனை, நம்மளோட ஆப்ரேஷனை கண்டினியூ பண்ணுறோம். ஆப்ரேஷன் சிந்தூர் 2.0 நகர்த்துறோம், அதோட அடுத்த கட்டத்தை சாப்டர் 2 ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அன்னைக்கு சவுதி அரேபியா என்ன மாதிரி ரியாக்ஷன் கொடுக்க வாய்ப்பு? சவுதி அரேபியா அந்த சமயத்தில் இந்தியா பக்கம் நிற்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஆனால் பாகிஸ்தான் பக்கம் கண்டிப்பாக நிற்காது. ஏன்னா டிஃபென்ஸ் ஆக்ட் பேக் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது வந்து இந்தியாவுக்கு எதிராக சவுதி அரேபியா திரும்பினாங்கன்னா அவங்க நிறைய ஐடியாலாம் வச்சுருக்காரு. முகமது பின் சல்மான் வந்து எக்கனாமிக்கலி 2030 அப்படின்றது கணக்கு வச்சுருக்காரு. ஸோ அதெல்லாம் மறந்துட வேண்டியதான் வரும். ஸோ அந்த ஊருக்குள்ளேயே பிரச்சனை. நீங்கள் நடுவில் நிறைய ரெஜிம் சேஞ்ச் வந்தது பார்த்தீங்களா? முஸ்லீம் பிரதர்ஹுட்டில் இருக்கிற இஸ்லாமிக் கண்ட்ரீஸ், நிறைய கண்ட்ரீஸில் அதாவது அரப் ஸ்ப்ரிங்னு ஒன்று வந்தது. அதில் தப்பிச்சது 2-3 கண்ட்ரீஸ் தான். மிச்சம் எல்லா கண்ட்ரிலையும் போட்டு கொளுத்திட்டாங்க, ஆட்சியாளர்களை மாற்றிட்டாங்க. ஆனால் பெருசாக மாறாதது வந்து பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா தான். ஸோ சவுதி அரேபியா, கத்தார், UAE இவங்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய, பஹ்ரைன் இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லாம் ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை கொண்டது. ஸோ இப்போ வந்து பாகிஸ்தான் பக்கம் சவுதி அரேபியா போகுதுன்னு வச்சுப்போம். நான் சொல்கிறேன் ஒரு தியரிட்டிக்கலாக ஒரு லெட்டஸ் அஸ்யூம் தட் சவுதி அரேபியா இந்தியாவுக்கு அடுத்தபடி இந்தியாவுடைய பாஸ்போர்ட் எங்கே அதிகமாக இருக்குன்னா சவுதி அரேபியாவில் தான் இருக்குது. அவ்வளோ ஒர்க் ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ பாகிஸ்தான்லேருந்து பிச்சைக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க சவுதி அரேபியாவில். இதெல்லாம் அந்த பாகிஸ்தானோட பிச்சைக்காரங்க டீபோர்ட் பண்ணுறாங்க. இப்போ பாகிஸ்தான்லேருந்து யாரை நீங்கள் கூப்பிட்டுக்க முடியும் அப்படின்னா இந்தியாவிலேருந்து வேலையாட்களை கூப்பிட்டுக்கிறாங்க. மதம் கடந்து எல்லாத்தையும் தாண்டி இல்லை, நான் சொல்கிறது இந்தியாவிலேருந்து இஸ்லாமியர்களை மட்டும் சவுதி அரேபியாவில் எனக்கு நிறைய பேர் தெரியும். இந்துக்கள் இன்ஃபேக்ட் வந்து சில செக்மெண்ட்லேருந்து போவாங்களான்னு அவங்கெல்லாம் கூட போயிருக்காங்க. ஃபுல்லாக அங்கேயே இருந்து அவங்க வந்து திரும்பி அனுப்புறதுக்கெல்லாம் யோசிச்சிருக்காங்க. ஏன் போகிறேன், இங்கேயே கண்டினியூ பண்ணுன்னு சொல்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் தான் இந்தியாவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் உள்ள. நான் ஒர்க் ஃபோர்ஸை பற்றி பேசுகிறேன், ஜென்ரல் ரிலேஷன்ஷிப் பற்றி பேசுகிறேன். ஒரு பிச்சைக்காரங்களை எக்ஸ்போர்ட் பண்ணுற கண்ட்ரிக்கு மாற்றாக நல்ல வேலையாட்களை, நல்ல ஒரு தரமான ஒரு நண்பர்களை எந்த ஒரு நாட்டிலையும் போய் இந்தியாவோ இந்தியர்களோ அந்த நாட்டில் வந்து இடத்த கொடு, இதை பண்ணுவேன் அதை பண்ணுவேன்லாம் நீங்கள் பேசுனதே கிடையாது. இன்ஃபேக்ட் மோஸ்ட் டீசென்ட் என்ன சொல்கிறது ஃபாரின் லேபரர்ஸ் அப்படின்றது இந்தியாவிலேருந்து போனவங்க தான். ஸோ அது வந்து ஹைடெக்காக இருந்தாலும் சரி, ப்ளூ கலராக இருந்தாலும் சரி. ஸோ வி நெவர் இன்டர்ஃபியர் இன்டு எனி கண்ட்ரீஸ் ப்ராப்ளம். அதுக்குள்ளே நீங்கள் உங்கள் நாட்டில் ஏதோ ஒன்று பண்ணிக்கோ. அது உக்ரைனாக இருந்தாலும் ரஷ்யாவாக இருந்தாலும் நம்ம வேலையை பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ இஸ்ரேலில் இருந்தாலும் அதே தான், ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்மளை வந்து ஒர்க் ஃபோர்ஸ்லேருந்து ஆயில் கன்சியூமிங் அந்த பேக்ட்லேருந்து எல்லாத்தையும் வந்து வெறுமனே ஒரு மதத்தை சார்ந்து ஒரு அநியாயத்துக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு நாடு போகுமானால் அந்த நாட்டுடைய தலையெழுத்தை நம்ம எதுவும் மாற்ற முடியாது. அப்படியே போனாலும் வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவ் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கும் எல்லாத்தையுமே. அந்த மாதிரி போக மாட்டாங்கன்னு நான் என்னுடைய கணிப்பாக நான் வைக்கிறேன். 99% அதான் நான் முதலே சொன்னதான், 99.99% இது வந்து இந்தியாவிற்கான ஏற்படுத்தப்பட்ட ஒரு ஒப்பந்தம் அல்ல. இது பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சில மிலிட்ரி லாஜிஸ்டிக்ஸை மூவ் பண்ணுறதுக்கு பாகிஸ்தானுக்கும் அசிங்கம் இல்லாமல், மேற்குலக நாடுகளுக்கும் அசிங்கம் இல்லாமல்
ஒரு மாதிரி நானும் கொடுக்கல நீ வாங்கலை, நீ எடுக்கல நானும் எடுத்து கொடுக்கல அப்படின்ற மாதிரி ஒரு விஷயமா அப்படி நவுத்துனா பிரச்சனை இருக்காதுன்ற மாதிரி தான் நான் பார்க்குறேனே தவிர, இது சவுதி அரேபியா இருக்கிற growth எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ வந்து உலகம் வந்து போருக்கான நேரம் அல்லன்னு எல்லாரும் ஒத்துக்கும் போது, நீங்கள் வந்து 2018-19 மோடி அவர்கள் சவுதி அரேபியாவுடைய அந்த அந்த உறவுகள்லாம் பார்த்தீங்கன்னா முகமது பின் சல்மான் அவர்களும் மோடி அவர்களும் பேசுனதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஓகே ப்ராமிசிங்காக இருக்கும். அண்ட் தென் ஜஸ்ட் பிகாஸ் இது அமெரிக்காவோடைய ப்ரெஷர்னாலேயோ இல்லை மேற்கு உலக நாடுகளுடைய ப்ரெஷர்னாலேயோ மட்டும் இது வந்து பாகிஸ்தான் பக்கம் சவுதி நிற்குமானால் அது இஸ்லாமிய உலகத்திற்கே ஒரு பெரிய பிரச்சனையாக தான் முடியும். ஏன்னா இதுதான் வந்து பெரிய கண்ட்ரி. ஸோ அப்போ இந்தியா பக்கம் வந்து இஸ்ரேல் நிற்குமா? இப்போ அடுத்த கேள்வி, இப்போ நீங்கள் பாகிஸ்தான் பக்கம் அடுத்தது இப்போ நீங்கள் பாகிஸ்தான் பக்கம் சவுதி அரேபியா நிற்குதுன்னா இந்தியா பக்கம் இஸ்ரேல் நிற்குமா? இந்தியா பக்கம் ஜோர்டான் நிற்குமா? ஸோ இந்தியா பக்கம் வந்து ஈஜிப்ட் நிற்குமா? அப்படின்னு ஈரான் நிற்குமா? ஈரான் நிற்கிறாங்க, ஆல்ரெடி ஈரான் நிற்கிறாங்க. சவுதியும் பாகிஸ்தான் ஒரு பக்கம் போயிட்டாங்கன்னா ஈரான் நேச்சுரலி நம்ம கூட தான் இருக்காங்க, இஸ்ரேல் நேச்சுரலி நம்ம கூட தான் இருக்காங்க. சவுதிக்கும் இஸ்ரேலுக்குமே தான் நீங்கள் அப்ரஹாமி அக்காட்ஸ்னு ஒரு இதே பிரசிடென்ட் ட்ரம்ப் தான் கொண்டு வந்தார். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் 7ஆம் பொருத்தம் தான், ஒன்றும் பெரிய வித்தியாசம் சண்டை இல்லாத ஒரு சூழ்நிலையெல்லாம் கிடையாது, என்றைக்குமே பிரச்சனை. ஆனால் இஸ்ரேல் வந்து தன் சவுதி அரேபியாவுடைய மண்ணை உபயோகப்படுத்தி தாக்குதல் பண்ணுறதுக்கே ஒத்துக்கிட்டாங்கன்றது சவுதி அரேபியா மீதே விமர்சனம் இருக்கிறது. சவுதி அரேபியா இன்றைக்கி வந்து உடனே வந்து நல்லவங்களாகிட முடியாது இஸ்லாமிய நாடுகளுக்கு நடுவில். சவுதி அரேபியா இஸ்ரேலுடைய இராணுவ தளவாடங்களுக்கு தன்னுடைய பகுதியை ஏர் ஸ்பேஸாக இருக்கட்டும் இல்லைன்னா சில பகுதியை கொடுத்துருக்கிறார்கள் முன்னாடி அப்படின்றது விமர்சனம் ரொம்ப நாளாக இருக்குது. இது உடனே எல்லாம் இப்போ நடந்ததெல்லாம் கிடையாது. என்னுடைய பார்வையாக நான் வைக்கிறது என்னென்னா, பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை மேற்குலகம் திரும்ப எடுத்துக்கொள்வதற்காகவோ இல்லை வேறு இடத்துல சேஃபாக ஸ்டோர் பண்ணுறதுக்காகவோ ஒரு அரேஞ்ச்மெண்ட்டாக தான் இதை நான் பார்க்குறேனே தவிர, இந்தியாவுக்கு எதிராக சவுதி அரேபியா முழுக்க ஒரே நாளில் திரும்புமா அப்படின்னா, திரும்பினா அது நம்மளால அவங்களுக்கு பெரிய ஒரு இழப்பு ஏற்படும் அப்படின்றத நான் பார்க்குறேன். ஓகே, ஒரு பக்கம் இது அப்படின்னா நம்ம இஸ்ரேல் வருமா அப்படின்லாம் கேட்கும்போது, மறுபக்கத்தில் பார்க்குறோம் பங்களாதேஷில் அமெரிக்கன் ட்ரூப்ஸ் வந்து இருப்பது நமக்கு உறுதியாகிறது. காக்ஸ் பசாரில் முன்னாடி இருந்தது பார்த்தோம். இப்போது மெயின்லேண்டுக்குள்ளேயே அவங்க வந்து கீழே இருந்து அப்படி இருந்து சிட்டகாங்லேருந்து மேலே வந்து மெயின்லேண்டுக்குள்ளேயே அவங்க வரத நிறையா வீடியோஸ்லாம் நம்மளால் உறுதி செய்ய முடிகிறது. சிட்டகாங்கை தாண்டி அமெரிக்கா வந்து தன்னோட படைகளை வந்து பூத்ஸ் ஆன் த கிரவுண்ட் இந்த பங்களாதேஷ் அப்படின்றது எதை குறிக்கிறது? அவங்க வந்து இந்தியாவை டார்கெட் பண்ணி அமெரிக்கா வந்து ஏதாவது காய்நகர்த்தல்களை மேற்கொள்கிறது. இதுதான் 1971 பண்ணாங்க. அப்போ காலாட்படை இல்லை, மற்றபடி கப்பற்படையை கொண்டு வந்து வைக்கிறேன், விமானப்படையை நான் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அது கூட ஒரு நிறையா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இந்தியாவுடைய ஏர் ஸ்பேஸை பாகிஸ்தான் யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இந்தியா வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணி ஏர் ஸ்பேஸை வந்து இந்தியாவோட ஏர் ஸ்பேஸை பாகிஸ்தானுடைய ஏர் கிராஃப்ட்டுக்கு க்ளோஸ் பண்ணாங்க. அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நம்ம பார்க்குறோம் அந்த சமயத்தில். ஏன்னா நடுவில் பறந்ததுன்னா பெரிய பிரச்சனை, அது பறக்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது அந்த சமயத்தில். ஸோ அதையெல்லாம் ஒரு நம்ம தாங்கி தான் வந்திருக்கோம். அப்போ அமெரிக்கா வந்து இப்போ இருக்கக்கூடிய வெஸ்ட் பாகிஸ்தானுக்கும் அப்போ இருந்த ஈஸ்ட் பாகிஸ்தான் பங்களாதேஷ்க்கும் 2 பக்கமும் தானே சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த நாட்டுக்கு ஆதரவாக தானே டாஸ்க் 474 ஃப்ளீட் 7 வந்தது இங்கே. ஸோ இந்திரா காந்தி ரொம்ப அசிங்கமாக பேசி, இந்தியர்கள் எல்லாரையும் அசிங்கமாக பேசி, நிக்சனும் ஹென்ரி கிஸ்ஸிங்கரும் பேசுனதெல்லாம் அப்போ தானே நடந்தது. ஸோ இது வந்து காலங்காலம் நடக்கிறது தான். ஹசீனாவோடைய வார்த்தைகள் நம்ம பார்க்கணுன்னா, அந்த இடத்த நான் கொடுத்துருந்தேன்னா நான் ஆட்சியை கண்டினியூ பண்ணியிருப்பேன். இது அவங்க சொன்னது, நாம் சொல்லலை. அவர்களுடைய டிஃபேக்டோ லீடர் சொல்கிறாங்க என்னென்னா, ஒரு இடத்த அமெரிக்கா கேட்டாங்க, அந்த இடத்த நாங்கள் கொடுக்க முடியாதுன்னு சொன்னோம். அந்த இடத்த கொடுக்க முடியாதுன்னு சொன்னதுக்காக என்னுடைய ஆட்சி மாற்றம் செய்யப்பட்டது. அதை நான் ஒருவேளை கொடுத்துருந்தேன்னா என்னோடய ஆட்சி தொடர்ந்து இருக்கும். ஸோ அந்த இடத்த தான் இப்போ அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்க. ஸோ முகமது யூனிஸ்னு ஒரு முதுகெலும்பற்ற ஒரு கோழை, ஒரு பப்பட்டு அந்த இடத்துல ஆட்சியாளராக உட்கார வச்சுட்டு இதே மேற்குலகமும் அமெரிக்காவும் இந்த வேலையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறதுன்னு என்னோட பார்வையாக நான் வைக்கிறேன். இதில் ஒரு மாற்றமும் கிடையாது. இதுதான் காலங்காலமாக இந்தியா பாகிஸ்தானுடைய ஆட்சியாளர்களும் பாகிஸ்தானோட இராணுவ தளபதிகளும் என்ன சொல்கிறாங்க, ஈஸ்டர்ன் சைடில் சர்ப்ரைஸ் எதிர்பாருங்கள். அங்கே தான் கேள்வி வருது. 2 முக்கியமான நகர்வுகள் சமீப நாட்களில் நடந்திருக்கிறது. ஒன்று வந்து கொல்கத்தாவில் வச்சு உங்களுக்கு வந்து கமாண்டர்ஸ் மீட்டை முன்னின்று நடத்தியிருக்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. மோடி அவர்கள், ராஜ்நாத் சிங் அவர்கள், தோவல் அவர்கள் 3 பேரும் தலைமை தாங்கியிருக்கிறாங்க. முப்படை தலைமை தளபதியிலேருந்து, முப்படை தளபதிகள்லேருந்து, கமாண்டர்ஸ் ஃப்ரம் எவ்ரி இதிலிருந்தும் வந்திருக்காங்க. கமாண்டர்ஸ் மட்டுமே, ஒவ்வொரு தியேட்டர் கமாண்டர்ஸ் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு 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 முப்படைகளுக்கும் சேர்த்த ஒரு கமாண்டர்ஸ் மீட்டு இது போல் நடந்ததில்லை முன்னாடி அப்படின்னு சொல்கிறாங்க. ரீசெண்ட் டைம்ஸில் குறிப்பாக நடக்கவே இல்லை அப்படின்றாங்க. கொல்கத்தாவில் நடத்தியிருக்காங்க.
கொல்கத்தா இஸ் பார்டரிங் வித் பங்களாதேஷ்ன்றது நமக்கு தெரியும். இதோட சிக்னிஃபிகன்ஸ் பக்கத்துலேயே இன்னொரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது. வர 23ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் மாதத்தில் பாதி வரைக்கும் பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 24 நாளைக்கு கிட்டத்தட்ட நோட்டாம் போட்டிருக்காங்க. அப்படியே கீழே ஒட்டுமொத்த நார்த் ஈஸ்ட் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து சிலிகுரியிலேருந்து உங்களுக்கு வந்து கீழே மணிப்பூர் நாகாலாண்டுக்கு வரைக்கும் கீழே அப்படியே மொத்தமாக அருணாச்சல் பிரதேஷ்லேருந்து அஸ்ஸாம் வந்து ஒட்டு மொத்தமாக போட்டு வச்சுருக்காங்க. ஒரே ஒரு கவுஹாத்தின்ற ஒரு இடத்த தாண்டி மீது எல்லா இடத்துக்கும் போட்டு வச்சுருக்காங்க. என்ன நடக்குது? அதாவது இப்போ ரெய்னி சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்த வந்து யாராலையும் ஆப்ரேட் பண்ண முடியாது. அண்ட் தென் வேறு ஒரு கண்ட்ரி, தேர்ட் கண்ட்ரியால் ப்ரெசன்ஸ் வேஸ்ட்டு. இன்னொரு 6 மாதம் கழிச்சு தான் பண்ண முடியும். நான் சொல்கிறது இந்த 20 நாள் 30 நாள் தாண்டிட்டிங்கன்னா மழை அதிகமாக வருது, மழை காலம் வந்துருச்சு, அது ரிவர் வந்து ஓடுது அப்படின்னா அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. சாம் மனக்ஷா அவர்கள் மாண்புமிகு முன்னாள் அதாவது ஃபீல்டு மார்ஷல், மறைந்த ஃபீல்டு மார்ஷல், இந்தியாவின் ஃபீல்டு மார்ஷல், அவர் சொன்னது என்னென்னா, இந்திரா காந்தி அவர்கள் என்னிடம் கேட்கும்போது இப்போ போருக்கு போனால் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் போருக்கு போகணும் சொன்னீங்கன்னா போய் தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் தான் கமாண்டர் இன் சீஃப், நீங்கள் அதாவது அவங்க தான் பிரைம் மினிஸ்டர், ஆனால் கமாண்டர் இன் சீஃப் பிரசிடென்ட்டு. ஸோ நீங்கள் போருக்கு போகணுன்னு சொன்னால் நான் போயிடுவேன், ஆனால் ஜெயிப்பியான்னு கேட்டால் முடியாது இப்போ. ஸோ எனக்கு டைம் கொடுங்க, எந்த டைமில் நான் சொல்கிறேனோ அந்த டைமில் நம்ம போர் வச்சுக்கலாம். அப்படி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு பிடிச்சி கொடுத்துறேன். நீங்கள் கேட்குற தாக்காவை நான் பிடிச்சி கொடுத்துறேன், ஆனால் அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். அது வந்து நீங்கள் ஓகேன்னு ஒத்துக்கிட்டிங்கன்னா நான் பண்ணுறேன் அப்படின்னும் போது அதாவது அவங்க ஒத்துக்கிட்டாங்க அந்த சமயத்தில். இப்போ இந்திரா காந்தி அவர்கள் வந்து ஒத்துக்கிட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணலாம். டெய்லி நிறைய பிரச்சனை நடக்கும், இருந்தாலும் எதுவும் வாயை தரக்கூடாது, எல்லாம் மூவ் பண்ணுறதுலாம் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி எல்லாம் மூவ் பண்ண பிறகு தான் ஸோ நம்ம வந்து டிசம்பர் 16ஆம் தேதி நம்ம வந்து அந்த வெற்றியை பெற்று நம்ம வந்து அவங்களுக்கு தனி நாடு அறிவித்தோம். இதில் 3வது நாடு எப்பவுமே இன்வால்வ் ஆகலை. இந்தியாவும் பாகிஸ்தானும் மாத்திரம்தான் அப்போ சண்டை போட்டது. அஃப்கோர்ஸ் முக்தி பாகினி இருந்தாங்க நம்ம சைடில் அங்கே உள்ள. ஸோ இப்போ பங்களாதேஷோட ஆர்மியோடைய மூவ் என்னன்னு நம்மளுக்கு தெரியாது இப்போதைக்கு. பங்களாதேஷ் ஆர்மியிலையும் 2 சைடு இருக்கும். ஒன்று வந்து இந்தியன் சைடு இருக்குது, ஏன்னா நிறைய ட்ரைனிங் நம்ம கிட்டேருந்து போயிருக்கு, நம்ம நிறைய விஷயம் அவங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ பங்களாதேஷ்குள்ளே உள்நாட்டு கலவரம், உள்நாட்டு கிளர்ச்சின் மாதிரி முடியறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. அப்படி முடிஞ்சுது அப்படின்னா இந்த வாட்டி இடத்த வந்து இன்னும் சுருங்கும். அதாவது முன்னாடி வந்து பிடிச்சி அப்படியே கொடுத்துட்டோம், ஆனால் அந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணியிருக்கணும்னா இடத்த சிலதை நம்ம வச்சுட்டு கொடுத்துருக்கணும், மிச்சத்தை கொடுத்துருக்கணும். அந்த சமயத்தில் இருந்த ஆட்சியாளர்கள் இந்திரா காந்தி அவர்கள் சிம்லா அப்படின்னு போயிட்டாங்க. ஸோ அதில் ப்ராப்ளம். ஸோ ஆக்சுவலாக 2-3 இடம் வந்து இந்த சிக்கன் ஸ்னெக் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம சில நில மீட்பெடுப்பு நடக்க வேண்டி இருக்குது. சிட்டகாங்கில் நில மீட்பெடுப்பு நடக்க வேண்டிய நிறைய ஆர்டிகல்ஸ்லாம் கூட நம்ம எழுதியிருக்கோம், பேசியிருக்கோம், எல்லாமே பண்ணியிருக்கோம். இன்னும் சிலிகுரிக்கு கீழே இருக்கக்கூடிய மேலே இருக்க ஒரு கொண்டை, இருக்கக்கூடிய வால், ஒரு வால், அவ்வளோதான். அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அவங்களுக்கு ஒரு சிக்கன், அவங்களுக்கு 3 சிக்கன் நெக் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு சிக்கன் நெக் வந்து ஹிலி மகேந்திரகஞ்சுன்னு 2 இடம் இருக்குது நம்ம இந்தியாவோட பகுதி. ஹிலிக்கும் மகேந்திரகஞ்சுக்கும் நடுவில் 87 கிலோமீட்டர் இருக்குது டிஸ்டன்ஸ் நடுவில். ஆனால் அதை சுற்றி போகிறதுக்கு 600 கிலோமீட்டர் வருது சுற்றி. ஏன்னா இந்தியாவில் போய் அந்த இவங்க சொல்கிற அந்த சிக்கன் நெக் வழியாக மேலே ஏறி சுற்றி இந்த பக்கம் இறங்கணும். ஸோ இதை வந்து மீட்பெடுப்பதற்கு ஒரு நல்ல சந்தர்ப்பமாக ஒரு விஷயத்தை பங்களாதேஷ் கிரியேட் பண்ணி கொடுக்கும்னு நான் வேண்டிக்கிறேன். ஏன்னா இதை விட்டால் ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்தியாவுக்கு கிடைக்காது, இதை விட விட்டு கொடுக்கறதுக்கான நல்ல சந்தர்ப்பம் அவங்களுக்கும் கிடைக்காது. சப்போஸ் ஏதாவது ஒரு மிஸ்அட்வென்ச்சர் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த வாட்டி இந்தியன் ஆர்மி அதை பிடிச்சி கொடுத்துரும். அந்த அரசாங்கம் பண்ண மாதிரி 1971 இருந்த இந்திய அரசாங்கம் பண்ண தப்பை இப்போ இருக்கக்கூடிய நரேந்திர மோடி அவர்களுடைய அரசாங்கம் செய்யாது அப்படின்னு நான் நம்புகிறேன். அதனால் அந்த எடுக்க வேண்டிய இடத்தெல்லாம், ஏன்னா இந்துக்களுடைய பாப்புலேஷன் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஈஸ்ட் பாகிஸ்தான், ஓகே, அங்கே பாகிஸ்தான், அவள் பாகிஸ்தானில் இருந்தக்கூடிய இந்துக்களுக்கும் சேர்த்து அந்த இடம் கொடுக்கப்பட்டது. ஏன்னா 2 பேர் பிரிஞ்சு போகும்போது முகமது அலி ஜின்னா சொன்னும் போது இங்கே இருக்கிற இந்துக்கள் இருந்துட்டு போட்டோம், அங்கே இருக்கிற முஸ்லீம் இருந்துட்டு போட்டோன்றதெல்லாம் லியாகத் அலிகான் வந்தவொடனே அந்த ஆள் சொல்கிறதெல்லாம் என்னால் கேட்க முடியாதுன்னு டேரெக்டாகவே சொல்லி அப்படியே குவாண்டம் ஷிஃப்ட் அடிச்சது அந்த ஆள் தான். ஸோ அப்போ அந்த இடம், அப்போ இந்துக்களுடைய பாப்புலேஷன் என்ன, ஸோ அப்போ அவங்களுக்குன்னு தனியாக இடம் கொடுக்கணும். எவ்வளோ பேர் பங்களாதேஷ்லேருந்து இந்துக்கள் வெளியேற்றப்பட்டனர், எவ்வளோ பேர் வெளியேறி இருக்கிறார்கள். ரிசர்ச் ஆர்டிக்கல் நான் சொல்லலை, இந்தியாவிலேருந்து எந்த ஒரு ரிசர்ச்சரும் எழுதலை, நாமெல்லாம் டேட்டா கலெக்ட் பண்ணி எழுதலை. பங்களாதேஷில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் ரிசர்ச் பண்ணி பங்களாதேஷில் இருக்கக்கூடிய அறிவு சார்ந்த அறிவாளிகளான இந்துக்கள் பங்களாதேஷை விட்டு வெளியேறிவிட்டார்கள், லட்சக்கணக்கில் வெளியேற்றிருக்காங்க, பேப்பர்ஸ்லாம் இருக்குது, ரிசர்ச் ஆர்டிக்கல். நான் சொல்கிறது வந்து குட்டாம் போக்கில் ஒருத்தன் அடிச்சு விட்டு போகிற டைலாக்லாம் கிடையாது. அவ்வளோ பேர் வெளியில் போயிருக்காங்க நாட்டை விட்டு. அப்போ அவங்களுக்கும் அந்த நாடு சொந்தம் தானே, அந்த பிரதேசத்தை மீட்டு எடுக்கிறதுக்கு இந்தியாவிற்கான ஒரு, ஏன்னா அவங்களாம் நம்ம தான் வச்சுருக்கோம், ஸோ அப்போ நம்ம எடுத்துக்கலாம் அதை அப்படின்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு ஸ்கொயராக ஒரு பாக்ஸ் போடுங்க,
கடலில் முடிஞ்சால் கூட கட் பண்ணி விடுங்க. ஸோ எடுக்கிற வரைக்கும் எடுங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வையாக வைக்க முடியும். ஏன்னா அவங்கக்கிட்ட நம்ம பார்த்துட்டோம். அதாவது சிம்பு சார் சொல்கிற மாதிரி தேள் கொட்டுதுன்னா கொட்டினே இருக்கட்டும், நான் வந்து காப்பாற்றி விட்டுனே இருப்பேன்னா அதெல்லாம் சரிப்பட்டு வராது. 71 பண்ண தப்பை நம்ம இந்த வாட்டி பண்ண மாட்டோம் அவங்க அந்த மாதிரி பண்ணாங்கன்னா. ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு, அதுவும் இல்லாமல் அமெரிக்கா வந்து எந்த ஊரில் போனாலும் அடி வாங்கியிருக்காங்க இந்த வாட்டி. காக்ஸ் பக்ஸார்ன்றது சிட்டகாங்கில் தான் இருக்குது. அதுதான் சொல்கிறேன், அங்கே தான் வந்து நிற்பாங்க அவங்க. இதே சிட்டகாங் போர்ட்டை குறி வச்சு தான் அந்த ஐஎன்எஸ் விக்ராந்தை வந்து தாக்குவணும்னு சொல்லிட்டு பிஎன்எஸ் காசி அந்த நிறைய படம்லாம் கூட வந்தது அதை குறித்து. சிட்டகாங் போர்ட்டை நம்ம முன்னாடியே வச்சுருந்துருக்கணும். நான் சொல்கிறது இன்றைக்கி இல்லை, நான் 2014 அப்புறமா சொல்ல. 1971 பிடிச்ச உடனேவே நம்ம பண்ணியிருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இன்றைக்கி ஹம்மந்தோட்டா வச்சு ஸ்ரீலங்கா வச்சுருக்கிற மாதிரி, தீகோ கார்சியாவை அமெரிக்காவும் யூகேவும் வச்சுருக்கிற மாதிரி எல்லாத்துலேயும் ஊரை சுற்றி எல்லாத்துலேயும் பேஸ் வச்சுருக்கானா இல்லையா அமெரிக்காக்காரன்? எல்லாத்துலேயும் டீகோ கார்சியாவில் இருக்குது, பாகிஸ்தானில் பேஸ் இருக்குதா, இப்போ அடுத்தது பங்களாதேஷில் பேஸ் வந்துருச்சா, ஸோ சுற்றி வச்சாச்சா, இப்போ மால்தீவ்ஸை வந்து டர்க்கியை வச்சு மிரட்டுறானா, ஸோ சுற்றி நம்மளை சுற்றி எல்லா இடத்துலையும் வச்சாச்சுன்னா நம்ம அன்றைக்கே பண்ணியிருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, அந்த போர்ட்டை நம்ம வச்சுருந்துருக்கணும். சிட்டகாங்க நம்மளோட கண்ட்ரோலில் இருந்துருக்கணும். நம்ம தானே பிடிச்சி கொடுத்தோம். ஸோ நம்ம எவ்வளோ நல்லவங்களாக இருந்தோம்னா அந்த துப்பாக்கியெல்லாம் கொண்டு போய் கொடுக்குற அளவுக்கு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி தப்பு இந்த வாட்டி பண்ணக்கூடாது. நல்லவனா ஏமாலியான்னு தெரியல. இல்லை, அது நீங்கள் ஆர்மியை கேட்டிங்கன்னா அது வல்லவர்கள். இந்தியன் ஆர்மியோடைய வல்லமைக்கு அது எடுத்துக்காட்டு. நான் திருப்பி கொடுக்குறேன் எத்தனை போ அப்படின்னா, அது இன்றைக்கும் அது நான் மாற்றவே இல்லை. ஆனால் அதை கொடுக்குற அளவுக்கு பொலிட்டிக்கல் திங்கிங் இருந்திருக்குல்ல. ஸோ அதை தான் நான் யோசிக்கிறேன். ஸோ அது வந்து இந்த கவர்மெண்ட் பண்ணாது அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அப்படிதான் நான் பார்க்குறேன். ஆனால் இந்த வாட்டி அவங்க ஒரு சின்ன தவறு செய்தாலும் அதற்கான பலன்களை அவர் அனுபவிப்பார்கள் நான் பார்க்குறேன். ரொம்ப நாளாக வந்துட்டு இருக்கக்கூடிய இன்டெல் ரிப்போர்ட் அந்த நாட்களும் நெருங்கி கொண்டிருக்குது. நம்ம முன்னாடிலேருந்து சொல்கிறக்கூடிய அடுத்த அந்த 30 நாள் 25 நாள்னு கணக்கு. இப்போ வந்து அந்த நோட்டாமும் வந்து அந்த இன்டெல் ரிப்போர்ட்டை ஒட்டியே தான் வருகிறது. செப்டம்பர் இறுதி அக்டோபருடைய 20 வரைக்கும், தீபாவளிக்கு முன்னாடி. தீபாவளி கொண்டாடுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி அங்கே தீபாவளிக்கு முன்னாடி. ஆனால் இந்த சமயத்தில் வந்து அவங்க தீபாவளிக்கு ரெடியா அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின். ஸோ இதுக்கு சைனா வந்து அவங்களும் பார்ட்டியில் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம பார்ட்டியில் தான் சைனாலேருந்து தான் நிறைய பட்டாசுலாம் வருது இல்லை. ஸோ அதனால் சைனாவும் வந்து இந்த பார்ட்டியில் ஜாயின் பண்ணாங்கன்னா அது வந்து மேற்கு பக்கம் ரொம்ப நிறைய பிரகாசமான வான வேடிக்கைகள் இருக்கும் அப்படின்றத நான் பார்க்குறேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப முக்கியமான நகர்வுகள் நாடை சுற்றி நடந்து வருகிறது. ரொம்ப முக்கியமான அப்டேட்ஸோட நினைந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நம்மோட ரொம்ப டீட்டெயில்டாக முக்கியமான விஷயங்கள் குறித்து பேசியிருக்காங்க. மிக்க நன்றி. ஜெயின் சார். ஜெய்.